எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து இல்லை அரசியல் கட்சி தலைவர்களே வந்து பேச தயங்குவாங்க அதிகாரிகளை பற்றி. அதிமுகவை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக கடுமையாகனா எந்த அளவுக்குனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும், அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும், அதே போல் சசிகலா அவர்களை பற்றியும், ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் மிக 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 கடுமையாக இப்போ வந்து திமுகவை விமர்சனம் செய்ததெல்லாம் சும்மா. திமுக அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கூட பேசினாங்க, இந்த இவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் ஒரே ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுது, ஒரே ஒருத்தவங்க கூட வந்து பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசினா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் மற்றவங்களுக்கும் ஏற்படணும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் வேலை செய்கிறான், அவங்களுக்கு கீழே அவனை காசு அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து என்னை மாற்றி காசு வாங்கினா உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? எப்போதெல்லாம் வந்து இந்த சனிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் வந்து நாங்கள் லைக் அலர்ட்டாக இருப்போம். ஏன் அலர்ட்டாக இருப்பாங்கன்னா எப்போ வேணால் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். திருவண்ணாமலையில் நினைக்கிறேன் அந்த மாநாடு நடந்துச்சா, இளைஞர் மாநாடு. அந்த மாநாடு நடந்த பிறகு வந்து ஒரு ஏதாவது வந்து அந்த மாநாட்டை பற்றி பேசுவார், கண்டிப்பாக பேசியிருப்பார் நீங்கள், ஓகேங்களா? ஸோ இதை பேசக்கூடாது சங்கர். ஸோ அவர் வெளியில் இருந்தால் திமுகவுக்கு பிரச்சனை, உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனை, இங்கே இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திருமிகு லியோ அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, என்னையை மிரட்டி அதாவது உயிர் நாடி பிடிச்செல்லாம் வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என் உயிரே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து சவுக்கு சங்கர் அவர் மட்டும் வந்து ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவர் வந்து தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பேசுகிறார், அதே போல் அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறார். அதுக்கப்புறம் அந்த பியூரோக்ரசி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து இல்லை அரசியல் கட்சி தலைவர்களே வந்து பேச தயங்குவாங்க அதிகாரிகளை பற்றி. அதெல்லாம் அவர் பேசுகிறார், அது யாருமே பேசலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரசியல் கட்சியை பற்றி பேசினா, அதே போல் அதிகாரிகளை பற்றி பேசினா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கைது பண்ணிருக்காங்க. நான் அவர் கூட வந்து பணியாற்றிருக்கேன், எல்லாருக்குமே தெரியும், அவர் கூட பணியாற்றிருக்கேன். ஸோ அவர் லைக் எப்படி சொல்கிறது, அவருடைய சோபமே என்னென்னா நான் வந்து உண்மையை தான் பேசுகிறேன், இல்லாத தான் எதுவும் பேசலை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. சரி, திமுக ஆட்சியில் எப்பயுமே ஏன் கைது செய்யப்படுறாரு? எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து முதல்ல வந்து 2008 வந்து இதே திமுக ஆட்சியில் தான் வந்து கைது செய்யப்பட்டார். அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது கலைஞர் முதல்வராக இருக்கும்பொழுது கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு வந்து ஒரு 10 வருடம் அதிமுக ஆட்சி. அந்த 10 வருடங்களில் வந்து அதிமுகவை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார். மிக கடுமையாகனா எந்த அளவுக்குனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும், அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும், அதே போல் சசிகலா அவர்களை பற்றியும், ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் மிக 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 கடுமையாக இப்போ வந்து திமுகவை விமர்சனம் செய்ததெல்லாம் சும்மா இல்லை, சும்மா. அப்போது அதிமுக டைமில் வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் ஒரு விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அதை நம்ம ஒருத்தவங்க பேசுகிறாங்களே, எப்படி நம்ம மேலே ஒரு வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனால் இந்த அரசு அதிமுகவில் வந்து அப்படி வந்து அது பண்ணாங்க. ஒன்று வந்து சரி பண்ணுவாங்க, இல்லைனா வந்து நீ பண்ணலாம் போ, நீ கத்திட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. நானும் சவுக்கு சங்கரும் அவர்களும் வந்து நான் ஐபிசி தமிழில் ஒர்க் பண்ணும்பொழுது நாங்களே அப்பொழுது இருந்து அதிமுக ஆட்சியை பற்றி மிகப்பெரிய அளவில் நாங்கள் நேர்காணலாம் எடுத்திருக்கோம். அதே போல் நானே நிறைய டிபேட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து என் மேலே வந்து வழக்கு போடல, அதே போல் சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போடல, என்னை வந்து மிரட்டல, என் மேலே வழக்கு போடல, அதே போல் காவல்துறையும் வந்து என்னை வந்து மிரட்டல. நான் 2001 அப்புறம் அந்த 2021 அந்த தேர்தலே வந்து அவர் வந்து திமுகவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சார். மிகப்பெரிய அளவில்னால் சரி திமுக வெற்றி பெறணும், ஏன்னா அதிமுக வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தலைவரே இல்லை, அந்த மாதிரி மைண்ட் செட்டு வந்து சரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திமுக தான் வெற்றி பெறணும், மிகப்பெரிய அளவில் அந்த கட்சிக்கு வந்து ஆதரவாக வேலை செஞ்சார். அப்படி வேலை செய்யும்பொழுது தொடக்கத்தில் வந்து ஓரளவு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருட ஆட்சியை வந்து
எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கலாம். சரி, ஒரு வருஷத்தில் வந்து அவங்க மாற்றிப்பாங்க, இந்த நிர்வாகத்தை சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக வந்து டோட்டலாக வந்து மாறி இருந்தது. இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது திமுகவுக்கும், அதே போல் தற்பொழுது இருக்கிற திமுகவுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கலைஞர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், ஒரு விஷயத்தை எப்படி சமாளிப்பார், அதே போல் எப்படி வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆ, ஒரு உங்கள் கையில் வந்து ஒரு மருந்து இருக்குன்னா, கலைஞர் வந்து அது மருந்து போட்டு அதை எடுப்பார். ஆனால் இப்போ இருக்கிற திமுக ஆட்சியாளர்கள் என்னன்னா அதை கிள்ளி எறிகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த திமுக ஆட்சியில் நடக்குது. அதன் பிறகு வந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார். திமுக அரசியலையும் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது, நிர்வாகம் பண்ணவே தெரியல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்க இருக்கும்பொழுது ஆஃபீஸர்லாம் அவங்களோட கை விரலில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆஃபீஸர்ஸ் கேட்கணும். அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வந்து நீங்கள் பேசவே கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஆவீங்க உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து காத்திருப்பு பட்டியலில் இருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு தூக்கி அடிக்கப்படுவீர்கள். அதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சியில் வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அரசியல்வாதிகள், திமுக தலைவர்கள் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, அதிகாரிகளுக்கு தான் வந்து லைக் ஒரு 30 வருஷம் சர்வீஸில், 35 வருஷம் சர்வீஸில் இருப்பாங்க, 40 வருஷம் கூட இருப்பாங்க சில பேர். அப்படி இருக்கும்பொழுது எந்த துறையில் வந்து எப்படி திருடலாம், எந்த துறையை வந்து யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், எந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா வந்து கமிஷன் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகாரிகளுக்கு தான் தெரியும். அப்போது அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் அவர் தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரையும், இப்போ தலைமைச் செயலாளராக இருக்கிறவர், அதுக்கு முன்னாடி இருந்த தலைமைச் செயலாளர் உதயச்சந்திரா ஆகட்டும், முருகானந்தம் ஆகட்டும், இதே போல் இன்னும் நிறைய அதிகாரிகளை பற்றியும் வந்து பேசியிருக்காரு. அதே போல் காவல்துறை அதிகாரிகளை பற்றியும் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் முதலாக கைது செய்யப்படும் போதே சாப்பாடு சாதிக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் உளவுத்துறை இயக்குனர் தலைவர். ஸோ அவர் சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிடும்போது தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சொன்னார் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது தற்பொழுது அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுக அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கூட பேசினாங்க, ஒரு இந்த இவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் ஒரே ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஒரே ஒருத்தவங்க கூட வந்து தைரியமாக வெளியில் வந்து பேசக்கூடாது, ஒரே ஒருத்தவங்க கூட வந்து பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசினா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் மற்றவங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை காட்டுறாங்க. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, அவர் முதல் முறை அங்கே கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் இருந்தார்ல, அப்போ இருக்கும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்தது. அரசியல் தலைவர்கள் வந்து பல பேர் வந்து கருத்து தெரிவித்தாங்க, நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து தவறு, இப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்க. அதே போல் சமூக வலைதளங்களையும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட்டுமே வந்து ஒரு கட்டத்தில் யோசிச்சாங்க, ஐயோ நம்ம தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் போல. ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற அப்பொழுது இந்த திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணாங்க, உங்களை பற்றி ஏதாவது பேசினா இப்படி தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எதிர்கட்சியான அதிமுகவும் வந்து இப்படி தான் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அவர் யூடியூபரோ பத்திரிகையாளரோ அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையை பேசுகிறாருல, பத்திரிகையாளரில் இருக்க நிறைய பேரே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்தார். அது முதல் அரெஸ்ட்டு, இது வந்து 4வது அரெஸ்ட். இன்பிட்வீன் வந்து இந்த கவர்மெண்ட் 5 வருஷத்தில் 4 முறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஒரு முறை வந்து கடலூர் சைடில் இருந்தார், 2வது முறை வந்து தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, 3வது முறை வந்து இங்கே டி நகரில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, பல்லாவரத்தில் வந்து 4வது முறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுகவுக்கு வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இல்லை, அதான் நான் கேட்குறேன், என்னன்னா இப்போ இந்த தயாரிப்பாளரே வந்து பேசியிருக்காரு. என்ன பேசினார் நான் பார்க்கல அதை. அதாவது என்ன அந்த மகேஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை மிரட்டி பணம் பிடுங்குனாங்க, 10 லட்ச ரூபா பணம் பிடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் எங்கே பிடுங்குனாங்க அவளை? சரி, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறேன், காவல்துறை அதிகாரியாக இருக்கேன்னா, சித்தார்த் இருக்கான்னா சித்தார்த்தை நான் நினச்சா எப்படி வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவரை சிறையில் போடணும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. இப்போது சொன்னார்ல ஒரு ப்ரொடியூசர், முதல்ல வந்து எதுக்கு அவருக்கு 10 லட்சம் வந்து போய் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஏன் காவல்துறைக்கிட்ட போய் சொல்லலை, உங்கள்கிட்ட 10 லட்சம் கேட்டார்ல, ஏன் காவல்துறைக்கிட்ட சொல்லணும் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பே இல்லைங்க, நீங்கள் வந்து சட்டப்படி வந்து எதிர்கொள்ள வேண்டியதானே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரி, எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல.
எங்கே கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்க? ஸோ அப்போ வந்து பணம் கொடுத்தவர் வந்து என்ன ஒரு மனநிலையில் இருக்காருன்னா, நம்ம என்ன சொன்னாலும் இந்த காவல்துறை வந்து அது வழக்கை எழுதிக்கிட்டு, ஏன்னா எப்படி சொல்கிறத எப்படி எப்படி சொல்கிறதுனா, இப்போ காவல்துறை ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்கன்னா, அந்த எஃப்ஐஆரை போட்டு நாம் தான் ப்ரூவ் பண்ணணும், நான் பணம் வாங்கலை, அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து பொய் வழக்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிமன்றத்தையும் அது நிரூபிப்பார்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு இது சொல்றாரு என்னன்னா, என்னை அடிச்சாங்க, என்னை வந்து உயிர் நாடி பிடிச்சி என்னை தள்ளி விட்டாங்க, கொஞ்சம் விட்டுருந்தேன் உயிரே போயிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. சரி, எனக்கு சிரிப்பு தான் வருது. லைக் அவர் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து மேக்ஸிமம் யாரையும் மீட் பண்ண மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில். எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசி வச்சுருவார். நான் பார்த்ததில் சொல்கிறேன். அது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவர் யாருமே நம்ப தயாராக இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து அவர் போய் அவர் மீட் பண்ணிருப்பார் அப்படின்னு நினைக்கல. ஒரு 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருப்பான்னு நான் நினைக்கல. அதே போல் அடித்தார், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்புகிற மாதிரி தெரியல. அவர் ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறார். யாரோ சொல்லி அந்த தயாரிப்பாளர் அப்படி பேசல. எனக்கு வந்துட்டு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. அவர் வந்து என் மேலான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தன்னோட வீடியோவில் சொல்லும்போது, நான் அப்படிதான் வீடியோ போடுவேன் சவுக் சங்கர் சொன்னதாகவும், அதனால வந்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சல் ஆனேன், அதனால தான் இந்த வழக்கை போட்டு அவரை நான் கைது பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பேசினாரு, உங்கள் மேலே அவர் பேசுகிறாரு. அவர் பேசிட்டு உங்கள் மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். அது உண்மை இல்லைன்னா நீங்கள் காவல்துறையில் போய் வந்து சொல்லணும். காவல்துறை கேட்பாங்க, நீங்கள் வீடியோவில் என்ன பேசுங்க, அது பொய்யுங்க, அந்த வீடியோவை எடுங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நாமளே ஒரு வீடியோ போடுறோன்னா என்ன சொல்லுவாங்க, காவல்துறை கூட்டம் வந்து மிரட்டுவாங்க, அந்த வீடியோட தப்பான வீடியோ, நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க சொசைட்டியை, அந்த தயாரிப்பாளர் உங்களை பார்த்து உங்களால் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்லுவாங்க. இப்போ நாமளே வந்து சமூக வலைதளங்களை பார்த்துறோம்ல, அந்த கத்தியால் கேக் வெட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரீல்ஸுக்கு வந்து கத்தி வச்சுட்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சாதி பாட்டெலாம் போட்டு பேக்ரவுண்டில் பேசுவாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்களே நேரடியாக போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தனியாக ஒரு சொல்லி வாக்குமூலமே வாங்குவாங்க, தனியாக எழுதி வாங்குவாங்க, இல்லைன்னா வந்து அதுக்கும் தனியாக வீடியோ போட்டு சொல்லுவாங்க. உண்மையாகவே வந்து அவர் வந்து அப்படி பேசியிருந்தாரா நீங்கள் காவல்துறைகிட்ட அப்போ போயிருக்கலாம். இவர்கிட்ட காவல்துறை வந்து நேரில் ஏன் சார் அப்படி போடுறீங்க, அது உண்மையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்களே இல்லைன்னு தெரியல. இது வந்து திடீர் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அந்த நிதிஷ்ன்ற அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கு முதல் நாள் தான் பணம் வந்திருக்கு, 90,000. ஓகேங்களா? அந்த 90,000 வரும்பொழுது அவருக்கு என்னென்ன அவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாள் வந்து இவர்கிட்ட சொல்கிறார், சங்கர் சார்கிட்ட சொன்னோடனே சங்கர் சார் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, உன் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் வேலை செய்கிறான், அவங்களுக்கு கீழே அவனுக்கு காசு அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து என்னை மாட்டி காசு வாங்கினா உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து கதவை திறக்க சொல்கிறாங்க, கதவை திறக்கலை. ஆனால் சவுக் சங்கர் அவர்கள் வந்து என்னோட லாயர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொன்னார். லாயர் வந்ததுக்கு அப்புறமும் கதவை திறக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா முன்னாடி 7 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை இருந்தால் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு 41A நோட்டீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை மிரட்டினீங்க, ஸோ இந்த மாதிரி நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்து ஒரு சம்மனில் இது 41A அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வழக்கு பதிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு 41A நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கு போய் நம்ம அப்பியர் ஆகணும் போலீஸ் முன்னாடி. அதன் பிறகு தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு 41A கொடுத்துருக்காங்க. நான் சவுக்கு மீடியாவில் வேலை செய்யும்போது எனக்கு 41A கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கும்போது நானும் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்கேன், என்னை விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். சில விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக கேட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து இயல்பாகவே வந்து 41A நோட்டீஸ் தான் வந்து கொடுக்கணும். ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அட்வொகேட் வந்தாங்க, அட்வொகேட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை தாண்டி என்னென்னா, இப்போ வந்து போலீஸார் வராங்க, வந்து அரெஸ்ட் பண்ணி போய் இருந்தால் வச்சுக்க, உடனே 6 மணிக்கு வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம உட்காந்து பேசுறதுக்கான காரணமே என்னென்னா, போலீஸ் வந்தாங்க, வெயிட் பண்ணாங்க, கதவை உடைச்சாங்க, அட்வொகேட் வந்தார். ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வேகமாக பரவிது, நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். அதே போல் அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பொய் கேஸில் அரெஸ்ட் பண்ண வரீங்க, எனக்கு வந்து அந்த உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பண்ணாத தப்புக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன்னா நானே வந்து சரண்டர் ஆகிருப்பேன். பண்ணாத தப்புக்கு வந்து நான் எதுக்கு வந்து லைக் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நிற்கும். ஸோ அந்த வகையில் வந்து அதை நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதன் பிறகு தான் வந்து லைக் இப்போ 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து யாருக்குமே தெரியல,
தெரியல. ஜெயிலில் போய் அடைச்சிடுறாங்க. அதன் பிறகு தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அவர் உள்ள இருந்து வச்சு தான் நிறைய அரசியல் தலைவர்கள் அதை பற்றி பேசினாங்க. ஊடகங்களில் வந்து அதை பற்றி பேசினாங்க. சமூக வலைதளங்களும் அதை பற்றி பேசினாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த பொய் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அதில் விளக்கமும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த டைம் கிடச்சது இல்லை. ஸோ அதை அவர் வந்து தன்னை நிரபராதியில் நான் என்னோட பக்கம் வந்து எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க அந்த கால அவகாசம் பயன்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் 2ஆம் தேதி வந்து சம்மன் அனுப்பி இருந்திருக்கிறாங்க. அந்த சம்மன் வந்துட்டு ஏற்காதனால தான் சங்கர் அவர்கள் மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நவம்பர் 2ஆம் தேதி அந்த சம்மனுக்கு வந்துட்டு ஒரு உரிய பதில கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? இல்லை, எனக்கு வந்து அந்த சம்மனை பற்றி எனக்கு தெரியாது. எது சம்மந்தமான சம்மன்? இது சம்பந்தமான சம்மன் வந்து அவருக்கு நவம்பர் 2ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. அது அவரே வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான சம்மன் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கேருந்து அனுப்பிச்சாங்க? நான் அது பார்க்கல. அதாவது போலீஸ்ல இருந்தே அவங்களுக்கே சம்மன் வந்ததா சொல்றாங்க. சம்மன் அவர் ஏற்காதனால தான் இந்த கைது நடவடிக்கைங்கிறாங்க. சரி, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சரி, நீங்கள் அந்த அரெஸ்ட்லாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலையில், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை, அந்த காலகட்டங்கள் தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஒரு வேளை நீதிமன்றம் தான் அந்த வழக்கு வந்து முன்ஜாமீனுக்கு யாருக்கிட்ட போகுதுன்னு தெரியாது. அதே போல் போய் ஆஜர்படுத்துகிறாங்கன்னா சில நல்ல நீதிபதிகள் இருந்தால், நம்மளுக்கு தெரியல, நீதிபதிகள் என்ன தான் நீதிபதிகளாக இருந்தாலும், ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் வீடியோ பார்க்குறாங்க, சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது சில நீதிபதிகள் வந்து நாங்கள் ரிமாண்ட்லாம் பண்ணலாம் எழுதி போட்டாங்கன்னா வச்சுங்க, முடிஞ்சுது. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அவங்க பொறுத்து சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணால் இப்படி இழுத்துட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீதிமன்றம் லீவு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். லைக் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி டைமில் வந்து எல்லா நீதிபதியும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஈஸியாக வந்து கைது பண்ணி சிறையில் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நோக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களே வந்து பல நேர்காணலில் பேசியிருக்கோம். எப்போதெல்லாம் வந்து இந்த சனிக்கிழமை காலையில், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் வந்து நாங்கள் அலர்ட்டாக இருப்போம். ஏன் அலர்ட்டாக இருப்பாங்கன்னா, எப்போ வேணால் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நவம்பர் 2ஆம் தேதி பண்ணியிருக்காங்க, இன்பிட்வீன் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேள்வி வருதுல்ல. ஏன் சனிக்கிழமை மட்டும் வந்து ஆளில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க? ஸோ அதெல்லாம் வந்து நிறைய லீகலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபர்தராக வந்து மேலே என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, சவுக் சங்கர் சைட்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 30 வழக்குகள் கிட்ட அவர் மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. 30 வழக்குகள்னால் அவங்களோட திட்டம் என்னென்னா, திமுகவோட திட்டம். ஏன்னா திமுகவில் இருக்கும் தலைவர்களோ நினைத்தா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருந்துருக்கலாம். அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகளும் இல்லை அவருக்கு பிடிக்காத அதிகாரிகளும் வந்து அரெஸ்ட் பண்ணாலும், ஸோ அதுக்கு பின்னாடி வந்து தலைவர்கள் சொல்லாமல் வந்து செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ திமுக தலைவர்கள் இப்போ வந்து அந்த திருவண்ணாமலையில் நினைக்கிறேன் அந்த மாநாடு நடந்துச்சா, இளைஞர் மாநாடு. ஆமாம், அந்த மாநாடு நடந்த பிறகு வந்து ஒரு ஏதாவது வந்து அந்த மாநாட்டை பற்றி பேசுவார். கண்டிப்பாக பேசியிருப்பார் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேசக்கூடாது சங்கர். அப்படி பேசினா, ஏன்னா அது வந்து உதயநிதி அவர்கள் அந்த அணி சார்பாக நடக்குது. ஓகேங்களா? அது இளைஞர் அணி செயலாளர் அவங்க அணி சார்பாக நடக்கிற ஒரு மாநாடு. உதயநிதி இப்படி பேசினா சொன்னால் அதை பற்றி டீகோட் பண்ணுவார், அதை பற்றி பேசுவார். உதயநிதி அவர்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப கோபம் மூட்டும். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி எலெக்ஷனுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் தொடர்ந்து ஒரு இப்படியே பேசியிருந்தால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி உண்டாகும். ஸோ அந்த அதிருப்தியை வந்து நம்ம சமாளிக்கணும். அதே போல் 4 மாதத்துக்கு வந்து யாரும் திமுகவை பற்றி தவறாகவே பேசக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து திமுகவில் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 30 வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு வழக்கில் வந்து ஜாமீன் வாங்கினீங்கன்னா இன்னொரு வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அடுத்த இந்த கேஸ் வந்து 25ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து அவர் ரிமாண்ட்லேயே இருக்கணும், வெளியிலே வர முடியாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நான் 27ஆம் தேதி 28ஆம் தேதி எனக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அடுத்து இன்னொரு கேஸ் போடுவாங்க. அப்போ வந்து நியூ இயர் வரும், கிட்டத்தட்ட பொங்கல் லீவ் வந்துடும். பொங்கல் லீவ் தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாமீன் வாங்க முடியும். இப்படி வந்து ஒவ்வொரு வழக்கிலையும் காலம் கடத்தி இதை வந்து மே மாதம் அப்படி இல்லைன்னா வந்து தேர்தல் முடிவு வரைக்கும் இட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியில் இருந்தால் திமுகவுக்கு பிரச்சனை, உதயநிதி அவர்களுக்கு பிரச்சனை, இங்கே இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பிரச்சனை. ஸோ அவரை தாண்டி ஒரு அவர் வந்து யூடியூபர் அல்லது பத்திரிகையாளர் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பார்க்குறவங்க கூட வச்சுக்கலாம். யாராவது ஒரே ஒருத்தவங்களாச்சும்
லைக் ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி வந்து இந்த அளவுக்கு போல்டாக பேசுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அதிகாரிகளோட கையும் இருக்குது. ஸோ எல்லாரோட ஒரு எப்படி கூட்டு ஒரு கருத்தாக தான் இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயமும் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, இது வந்து இப்போ இந்த இந்த டைமில் தான் வந்து இங்கே இருக்கிற மீடியாக்கள் இந்த கடைசி ஒரு 3 மாதத்துல தான் வந்து ஆளுங்கட்சி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிருப்தி வந்து தெரியும். லைக் ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இல்லை டிவிகேவை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது என்னென்னா, திமுகவோட புகழ் வந்து மங்கும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து வெளில தெரிய ஆரம்பிக்கும். இனிமேல் வந்து அந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசினா அவங்களுக்கு சவுக்கு சங்கருக்கு என்ன ஏற்பட்டதோ அதே தான் அவர்களுக்கும் ஏற்படும் சொல்லிட்டு மற்ற பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறதா நான் அதை பார்க்குறேன். இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புதிய தலைமுறையிலேருந்து யாராவது பேசுவாங்களா திமுகக்கு எதிராக? ஏற்கனவே யாருமே பேசலை. இப்போ நியூஸ் 8லேருந்து யாரும் பேசுவாங்களா? சன் டிவி, கலைஞர் டிவி விட்டுருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு சத்தியம் இருக்குது, அதே போல் தந்தி இருக்குது. நியூஸ் டே எல்லாம் பேசி தானே இருக்கிறாங்க. நியூஸ் டே வந்து அதிமுக சார்பான ஒரு சேனல். ஓகே, நியூஸ் டே பேசுவாங்க. நியூஸ் டே தவிர வேறு யார் பேசுகிறாங்க? வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளரும் பேச மாட்டாங்க. புதிய தலைமுறை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் புதிய தலைமுறை சேனலை வந்து தூக்கி கடைசியாக போட்டாங்க. இது வரைக்கும் லைக் அதனால் வந்து இப்போ புதிய தலைமுறை சேனலும் வந்து குறைச்சிட்டாங்க பேசுகிறது. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் அதே போல் மற்ற டிவி சேனல்ஸ், யூடியூபர்ஸுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த அரசாங்கம் வந்து சொல்ல விரும்புது. இனிமேல் வந்து தேர்தல் வரைக்கும் எங்களை பற்றி யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசினா லைக் உங்களுக்கும் சிறை தான், இல்லை உங்கள் மேலேயே நாங்கள் வழக்கி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இப்போ நேரு அவர்கள் அந்த ஒரு ஊழல் நடந்ததில்ல, ஜாப் ராக்கெட், அந்த ஊழல் சம்மந்தமான வந்து இடி வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தை வந்து ஒரு நியூஸ் மினிட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளியிடுறார். அவர் வெளியிடும்பொழுது அதை பற்றி தான் வந்து மீடியாக்கள் வந்து ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருந்துச்சு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் காவல்துறையினர் வந்து திமுகவுக்கு வந்து யோசனை கொடுக்குறாங்க. ஆனால் திமுக தரப்பில் அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேணாம், அது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அதை பேசி அடுத்த நாளே வந்து 2 நாள் கழிச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எதை காட்டுதுன்னா, லைக் ஏன்னா சங்கரை வந்து நீங்கள் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவர் வந்து ஒரு தனி மனிதர். சவுக்கு மீடியா, சவுக்கு சேனல்ன்றது வந்து அவரை நம்பி மட்டுமே, அவர் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் மற்ற சேனல்ஸ் வந்து அப்படி இல்லை. இப்போது புதிய தலைமுறை ஆகட்டும், அதே போல் நியூஸ் மினிட் ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், எல்லாம் வந்து ஒரு நிறுவனம். நீங்கள் ஒரு நிறுவனம் மேலே கை வச்சிங்கன்னா இன்னுமே அந்த நிறுவனம் வந்து வேகமாக செயல்படும் உங்களுக்கு எதிராக. ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதனை ஈஸியாக வந்து முடக்கிடலாம், ஒரு நிறுவனத்தை முடக்க முடியாது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு இந்த தனிநபர் மூலமாக எச்சரிக்கை விடுக்கலாம். இப்போ சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு என்னென்னா, இவரை வச்சு மற்றவங்களாம் மிரட்டுறாங்க. ஏன்னா இவரை வந்து ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து புதிய தலைமுறையில் வந்து ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து சேனலில் வந்து கடைசியாக அரசியல் கேபிட்டிவில் கடைசியாக கொண்டு போகிறாங்க. அதே போல் யூடியூபர்ஸ், இப்போ இங்கே திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை ஓரளவு, இங்கே நடக்கிற வந்து அந்த அக்கிரமங்களை, சாதிய மோதல்களில், இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை வந்து ஓரளவு வெளியே சொல்கிறது யூடியூப் சேனல்ஸ் தான். ஸோ அவர்களுக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கை, மிரட்டல் தான். இப்போ நான்லாம் பேசுகிறேன்னா என் மேலே வந்து ஏற்கனவே ஒரு 4 கேஸ் இருக்குது. என்னெல்லாம் எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்க நினச்சேன். ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், அதே போல் திமுகர்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும் நாம் வந்து எப்படி செயல்படுறோம், நான் எப்படி செயல்படுவேன், அதே போல் நான் எப்படி இருக்கேன், என் பேக்கப் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் என்னெல்லாம் வந்து விட்டு வச்சிருக்க காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வந்து பெரிய ஆளாக்கணுமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை, என் நேம் வந்து பாப்புலர் ஆகும். இப்போ சவுக்கு சங்கரை எப்படி வளர்த்து விட்டாங்க, அவங்க அப்படி தான் வளர்த்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பார்க்குறாங்க. அதையும் தாண்டி இல்லை நான் ஓவராக பேசுகிறேன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.